பேசுகிறோம் மென்ஷன் பண்ணுங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மென்ஷன் பண்ணுங்க, எல்லாம் வரிசையாக மென்ஷன் பண்ணுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் நாட்டுடைய ராசுவா பகுதியில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 160 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே 750 பேரை காணவில்லை என்றும் செய்திகள் வருகிறது. சுற்றுலா சென்ற கிட்டத்தட்ட 110 இந்தியர்கள் அங்கே இந்த பேரிடரில் சிக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் சிக்கியிருப்பதாக செய்திகள் தொடர்ந்த வண்ணம் வருகின்றது. நேபாள் சென்ற குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த பதட்டத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாம் மீட்டெடுத்திருக்கிறோம்? தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று ஒரு உதவி எண், அவசர உதவி எண், ஹெல்ப்லைன் நம்பரும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அரசு அறிவித்த அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது? அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நிலைமையில் தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா? அவங்க நேபாள் போகிறதுக்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? மேலும் இந்த பெருவெள்ளத்தில் சென்னை நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தலின்படி உடனடியாக இந்த தகவலை விரிவான ஒரு கடிதம் மூலமாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட நேற்று மாலை கொண்டு போய் நேரில் கொடுத்திருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக அரசு உரிய விளக்கம் அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்பு உறுப்பினர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவில் அண்டை நாடான நேபாளத்திற்கு தமிழகத்திலிருந்து 57 பேர் கொண்ட குழு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். கும்பகோணத்தைச் சேர்ந்த 16 பேர், சென்னையை சேர்ந்த 4 பேர், திருவாரூர் 2, நெய்வேலி 1, சிதம்பரம் 11 பேர், புதுச்சேரியில் 3 பேர், சூளகிரியில் 2 பேர், நாமக்கல்லில் 1, மயிலாடுதுறை 7 பேர், தருமபுரி 2, திருவண்ணாமலை 1, திருச்சி 5 பேர், கிருஷ்ணகிரி 2 பேர், ஆக மொத்தம் 57 பேர் தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நேபாளம் சென்றிருக்கின்றார்கள். அங்கே ரசுவா என்ற மாவட்டத்தில், நேபாள நாட்டில் ரசுவா என்ற மாவட்டத்தில் அங்கே மிகப்பெரிய பனிப்பாறை உருகி அந்த உருகிய நீர் ஓதே கோசி என்ற ஆற்றில் திடீர் என்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதில் சுமார் 1000 பேர் காணவில்லை என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் தமிழகத்திலிருந்து நேபாளம் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர்கள் இந்த வெள்ளத்திலே 37 பேர் அடித்து செல்லப்பட்டதாகவும் 27 பேர் அங்கே பத்திரமாக இருப்பதாகவும் செய்தியிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவை 37 பேர் காணாமல் போயிருக்கிறார். அதை மீட்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 20 பேர் பத்திரமாக இருப்பதாக தகவல்கள் அவர்களையும் மீட்டெடுத்து தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது மற்றும் கோவையில் உள்ள ஈசா மையத்திலிருந்து சுமார் 77 பேர் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நேபாள் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை, தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே இது வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டுக்கின்ற ஒரு அதிகாரி குழு டெல்லிக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு வெளித்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு நேபாள் நாட்டிற்கு சென்று தமிழர்கள் 57 பேரையும் மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதோடு அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் அந்த 57 பேர் ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்ற அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த பதற்றத்தோடு இருக்கிறார்கள். அவர் உறவினர்கள் பதற்றத்தோடு இருக்கின்றார்கள். ஆகவே அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டுள்ள அனைவரையும் பத்திரமாக மீட்டு தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு இந்த அரசு முன் வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன்.